கரெக்டா? சொல்லுப்பா. மார்க் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பேர் எழுதிக்கலாம். மரியாதை தெரியும்ல, அப்ப வேற ஏதாவது பேர் சொல்லுங்க பாப்போம். மல்லிகை ஈஸியா இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல மலாய்ச்சி அப்படின்னு வரும். அச்சியா, அது எனக்கு தெரியல. மரியாதை ஓகேவா? மேரி மரியாதை இல்ல. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்னக்கு என்ன இது? நிம்ரோத். HO போட்டிருக்கனா? நெஹேமியா. சூப்பர். நெஹேமியா. இந்த கடைசியில இந்த ஹெச் எல்லாம் வருதுல்ல, என்ன ஜெரேமியா ஐசாயா நெஹோமியான்னு போட்டு ஹெச் போடுறீங்கன்னு கேட்க கூடாது. அது சைலண்டா நெஹோமியா அப்படி ஹா அப்படின்ற சவுண்ட் வரணும். நெஹோமியா நெஹேமியா அப்படி. ஓகேவா? ஐசாயா ஐசாயா அப்படின்னு அந்த ஹா சவுண்ட் வரும். ஓகேவா? அது ஓசனா ஒபதியா. அப்புறம் ஹோசன்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, அதனால நம்ம வேற எழுதுவோம். என்னது? ஒபதியா. ஒபதியா அப்படியா? வெரி குட். ஒபீடியன்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது இல்ல? இருக்குப்பா. கீழ்ப்படியன் தமிழ்ல இருக்கும்போது இங்கிலீஷ்ல இருக்காது ஒபீடியன்ஸ். ஓகேவா? ஒபீடியன். அடுத்து பீக்கு வந்து அப்புறம் பீஸ். சூப்பர். பிரைஸ். சூப்பர். பிரசங்க அது தமிழ்லப்பா. பிலிப்பியர். ஓகே. தெரியுதா? ப்ராவர்ப் தெரியுதா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குல்ல? வெரி குட். சூப்பர். சரி, ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகே. அதுக்குள்ள ஹோலி வந்து இப்போ ஏபிசிடி சொல்லுவாங்க, அது கொடுங்க. வாப்பா ஹோலி சார். ஆல்பபெட்டிக்ஸ் ஃபுல்லா ஹோலி சார் சொல்லுவாங்க, நீங்க அதுக்குள்ள எழுதி முடிச்சிருங்க. ஃபுல்லா சொல்லுப்பா. வெரி குட். சூப்பர். வெரி குட். சூப்பர். வெரி குட் ஹோலி. சூப்பர் சூப்பர். நீங்க எழுதி முடிச்சுட்டு நம்ம இந்த ஆல்பபெட்டிக் முடிச்ச உடனே பிரைட் வந்து ஒரு பாட்டு சொல்லி தருவோம், அது எல்லாருமே வந்து கத்துப்போம். சரியா? சொல்லிட்டே எழுதுங்க. ஹோசியா, ஐசாயா,
J for ஜெரேமியா, K for kings, ராஜாக்கள். ஓகேவா? L for லெவிட்டிகஸ், லேவியராகமம். M for மேரி, மரியாள். N for நெகேமியா, நெகேமியா. O for obedient, கீழ்ப்படிதல். P for பிலிப்பியன், பிலிப்பியர். எழுதியாச்சா? 6. குயில். ஓகே. குயில் தமிழ். குயில் குயில் இங்கிலீஷ்ல வருமே. Q for குயில். ஓகே அதிகாரத்துல கேட்டாங்க. பைபிள் பத்தி சொல்லுங்க. குயின். எஸ்தர் யாரு? குயின். குயின். குயின் எல்லாருக்கும் தெரியும். குயின்னா என்ன? ராணி. தெரியலையா குயின்னா? ராஜா. குயின்னா ராஜா. ஆமா. ராணி ராஜா. குயின்னா ராணி. ஓகேவா? குயின். கிங்னா ராஜா. இப்ப கிங்ஸ் அங்க ராஜாக்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், அது கிங். இது குயின், ராணி. ஓகே, வெரி குட் பா, சூப்பர். ரெஃபரன்ஸ், ரெவலேஷன். ரெவலேஷன்னா வெளிப்படுத்தல் விசேஷம். ஓகேவா? ஈஸி இல்ல, அதனால அது வேண்டாம். ரூத்தும் ஈஸி. அப்புறம் ரூபன். வேற ரொம்ப கஷ்டம் இல்லப்பா. வேற அது இல்லாத வேண்டாம். சொல்லு, அது ரொம்ப, அது எவ்வளவு பெரிய வீடு. ஆமா, அது வேண்டவே வேண்டாம்பா. அவ்வளவு கஷ்டம் நமக்கு வேண்டாம். அவ்வளவு கஷ்டம் நமக்கு வேணாம்பா. ரெபேக்காலும் தெரியும். இது என்ன படிங்க? இது பிரைட் ஈஸின்னு சொன்ன வார்த்தை இது. ரெவலேஷன். 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 ரெவலேஷன் எழுதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம். ஓகேவா? அடுத்து எஸ்க்கு என்ன சொல்லலாம்? சுஷ்மா. சுஷ்மா. சரி, நேத்து ஐயா காலையில என்ன சொல்லி கொடுத்தாரு? கீழ்ப்படிதல். அதுக்கு யார் எக்ஸாம்பிளா சொன்னாரு? சாமுவேல். வெரி குட். ரிஃபனா கை தட்டுங்க. சூப்பர். சாமுவேல் எழுதலாமா? சாமுவேல் வராது இங்கிலீஷ்ல, சாமுவேல். ஓகேவா? சாமுவேல். ஓகே, சாமுவேல். யூ இ எல் SAMUEL, சாமுவேல். திரிபேனாள் இங்கிலீஷ்ல ட்ரிபேனா, அது வேண்டாம். அதனால வேற ட்ரிபேனா. தாமிரபரணி. பைபிள் எங்கம்மா இருக்கு? ஆள பாரு. டெஸ்டிமனி, சாட்சி. ஓகே, சூப்பர். தாம்பரம் பைபிள், அது கடைசியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து. ஓகே, டைட்டஸ் தெரியுமா? கரெக்டா சொல்றானு பாப்போம். ஐயோ, வந்துருச்சு, தொண்டைக்கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ, டைட்டஸ்னா டீத்து. வெரி குட். ஏதோ வந்து சொன்ன மாதிரியே ஓன்றாங்க பிரைட். டைட்டஸ். ஓகே, டைட்டஸ்னா டீத்து. ஓகே, நெக்ஸ்ட் யூ. அது ஜூடா இங்கிலீஷ்ல வரும்போது. தமிழ்ல யூதா, இங்கிலீஷ்ல ஜூடா. ஆமாப்பா. சரி, ஜாப் இங்கிலீஷ்ல. சரி, அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல, தெரியுமா? அதாவது அளவு கடந்த அன்பு. அன்கண்டிஷனல். கண்டிஷனா ஒரு கண்டிஷனா இருக்கணும். அன்கண்டிஷனா அளவே இல்லாத ஒரு அன்பு அப்படின்னு. அது எழுதிக்கலாமா? பைபிள் இருக்குப்பா. அன்புன்னு இல்லையாடா? அன்கண்டிஷனல் லவ். சரி, வேற என்ன சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. யூக்கு ஒபேடியன்ட். சரி, அன்கண்டிஷனல் லவ். சரி, அன்கண்டிஷன் மட்டும் போட்டுக்கோங்க. அன்கண்டிஷனல். ஜோசப். அளவிட முடியாத அப்படின்னா அன்கண்டிஷனல் அர்த்தம். ஓகே, சரி, இது படிங்க. மது, இது மகேஷ், இது படிப்பா. Q for
Q. Q for queen. Queen. Okay. R for படிங்க. R E. சரி ஓகே மகேஷ் ஓகே எல்லாரும் சேர்ந்து படிங்க. R for revelation. Bright இத ஸ்பெல்லிங் படி. R E re V E V L A lay T I O N னா ஷன்னு வரணும் எப்பவுமே. சரி அப்ப சேர்த்து படிங்க. வெரி குட். ரெவலேஷன்னா வெளிப்படுத்துற விசேஷம். ஓகே அடுத்து இது. சரி ஓகே அடுத்து அமைதியா இருங்க. ரைசிங் சன் இது என்னப்பா? T T I T I என்ன? Hey T U S Tess you shut up. Z for சரி ஓகே இது என்னது? யாவே யாவே அடே ஹா சவுண்ட் வர மாதிரி. இசட்க்கு என்னப்பா? 0 கரெக்டா சொல்லிட்டேன். அப்புறம் வேற இங்க வந்து சகரியான் பழைய ஏற்பாடுல கடைசிக்கு முன்னாடி புக் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது இங்கிலீஷ்ல ஜகரியா அப்படின்னு வரும். இசட்ல வரும். ஓகேவா? ஓகே தெரியுதா? ஜகரியா அந்த ஷன் அழிச்சிடுறேன். சரி சீக்கிரம் எழுதி முடிங்க. இது சரியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய்